என்ன அதிக பக்தியினால் சிவனை குறித்து சொல்லுவா. இது ரெண்டும் சரியில்லை. நம்முடைய பாபம் போகிறதுக்காக சிவனாகவும் கருணாவும் திரும்ப திரும்ப ஒரு கதை வச்சா தானே அதுக்காக சொல்லுங்க. அதுக்காக அறிவு பறிவிச்சு சிவன் கூட சின்னாக்க அதை பாபமே கிடையாது. அதை மகாத்மா தீக்ஷாட் இருக்கும்பொழுது சொல்லுவாள். இந்த ஹரியும் சிவன் ஒன்றும் தெரியாமல் இப்போ எப்படின்னு பேசுகிறவன் அவன் வாயினால் இந்த வழியாகவும் காலமே போக வேண்டிய அந்த கட்டம் நாக்குனால போகும்னு சொல்லுவாள். மகாபாபம் சொல்லிருக்கு. அந்த ஒரு தெய்வத்தை போற்றுறதுக்காக இன்னொரு தெய்வத்தை குறைச்சி பேசுகிற பண்ணக்கூடிய பாபம்னால அவனுக்கு என்ன நரக்கம் ஏற்படும்னு சொல்லுவார். எப்போ இங்கன்னா ஒரே ஸ்ரீ வைஷ்ணவாலிருந்து கேட்கக்கூடிய அந்த இடத்துலையும் இந்த கதையை சொல்லுவார். இப்படி சொல்லினா பக்கத்தில் வாழா சொல்லுவாள். சொல்லிவிட்டேன்னா அது பகவத் சம்மதம் அவன் இருக்கும். இல்லை பகவத் சம்மதம் சொல்லுவேன். நான் சொன்னேன் ரைட்டுன்னு மாட்டேன். ஒரு நாள் அர்ஜுனன் அங்கே இருக்கான். அவன்கிட்ட 9வது குழந்தை ஒருத்தருக்கு ஒவ்வொரு குழந்தையும் பிறந்து காலமாயிடுது. 9வது குழந்தைய போட்டுக்கிண்டு ராஜகிரகத்தில் கதறார். அர்ஜுனன் தான் இந்த நாட்டில் ராஜாக்கள்லாம் இல்லையா, உன்னுடைய குழந்தைய காப்பாற்றுறியா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்த குழந்தை பிறந்தா நான் காப்பாற்றுறேன். அதுக்கு அந்த பிராமணன் பலராமன் முடியல, கிருஷ்ணனால் முடியல, பிரத்யும்னால் முடிய, அனுருத்தனால் முடியல, அந்த காரியத்தை நீ பண்ணுவேன்னா. அவன் சொன்ன அர்ஜுனன் அகம் மை அர்ஜுனோ நாமா காண்டீபம். நான் அர்ஜுனாக்கம், நான் கிருஷ்ணன் இல்லை, நான் பலராமன் இல்லை, நீ சொன்னபடி பிரத்யும்னன் இல்லை அவன் சொல்கிறான். ஆனால் நான்கிற எண்ணம் அந்த கெடுங்கிறது காப்பிக்கிறது. நான்னா அர்ஜுனன், என் கையில் காண்டீபம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிராமணனுக்கு நம்பிக்கை வன்மை. அதுக்காக பிரதிக்க பண்ணான். உன்னுடைய 10வது குழந்தை பிறந்தாக்க அப்போ நான் குழந்தைய காப்பாற்றுறேன், காப்பாற்றல என்ன முடியாட்டாக்க நெருப்பில் விழுந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி பிரசவ டயத்து போதும் சொன்னார் ரஜ்ஜனா காப்பாற்று வாகி பிரஜாமத்தியோகம் காப்பாற்றுன்னு சொன்ன உடனே அர்ஜுன முட்டை சுற்றி வேதி போட்டு வானத்தினால. ஆனால் குழந்தை பிறந்தது. இதுக்கு முன்னால் என்ன பண்ணோம், 9 குழந்தைக்கும் இருக்கும் உயிரோட அது காலமாகி அதை சடலத்தை பார்க்கலாம், அது கூட இல்லாமல் குழந்தை தெரியல. வீரவர் விரிந்தன் கிருஷ்ண சந்நிது உன்னுடைய வார்த்தை நவீனே அப்படி ஒரு இதுவும் இவன் அந்த அலி வேஷம் போட்டுருந்து தான் விராட்டபுரம் நகரத்தில் அதை வச்சுக்கிண்டு கிளீபகத்சம் உன்னுடைய வார்த்தை நவீனமாக அப்படின்னு உடனே 14 லோகம் சுற்றுறான் அர்ஜுனன். 14 லோகத்தை இந்த குழந்தை சரி நெருப்பில் விழுந்துருதுன்னு நெருப்பை மூட்டின பொழுது பரமாத்மா கையை பிடிச்சார். 14 லோகத்தில் இல்லைன்னு சொல்லலாம், 15வது லோகத்தில் இல்லைன்னு சொல்ல முடியுமோ அப்படி எங்கடா இருக்கும் இங்கே வா அப்படின்னு சர்தம் தேன பிரதீச்சி. மகான அர்ஜுனன் தன் தேரில் வச்சுக்கிண்டு மேற்குதுக்கு போய் அந்த குலாச்சலங்கள்லாம் தாண்டி 7 தீபங்கள்லாம் தாண்டி வைகுண்டத்தில் பரமாதேவனை பார்க்கிறாள் பகவான். தத் போக சுகாசனம் விபும் மகானுபாவம் புருஷோத்தமோத்தமம் சாந்தாமுதாபம் சுரங்கவாசம் பிரசங்கபக்திரம் நளினாயுதீக்ஷணம். பகவான் ஆதிசேஷபடத்தில் அட்டபயத்தோடும் அட்டவிதமான ஆயுதங்களோடு கூட திவ்யரூபமாக பிரகாசிக்கிற காலத்தில் பகவான் நமஸ்காரம் பண்ணுறார், அர்ஜுனன் நமஸ்காரம் பண்ணார். பஷ்யபஸ்தி ஹீதி பாராம் நமஸ்காரம் பண்ணுறான் பகவான் பரமாதேவன். அப்பா கிருஷ்ணா, அர்ஜுனா உங்கள் 2 பேரையும் பார்க்கணும் ஆசையாக இருந்தது, அதுக்காக அந்த பிராமணனுடைய பையங்களை கொண்டு இது
ஸ்ரீ சூக்தத்தில் ஒரு விஷயம் இருக்கும். சிக்லி தவசமே கிருஹே நிச்ச தேவி மாதரம்னு இந்த அம்பாளுடைய குழந்தையா சிக்லிதம், நீ என் அத்துக்கு வந்துடும். எப்படி நீ வந்துவிட்டா குழந்தைய இருக்கணும்னு உங்கள் அம்மா எங்கள் ஆற்றுக்கு வந்துடுவா. மகாலட்சுமி எவ்வளோ வசதியாக இருந்தாலும் தன் குழந்தை எதிர் வீட்டுக்கு சாதாரண வீட்டுக்கு போயிடுத்துன்னா குழந்தைய எடுக்கணும்னு அவர் ஒழியோ, அது மாதிரி உங்கள் அம்மா வந்துடுவா. நிச்சய தெய்வீம் உன் அம்மா வந்துடுவா, சகல பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. அது மாதிரி இந்த 10 பிள்ளைகளையும் நான் கொண்டு வச்சது எதுக்காக? மகானான கிருஷ்ணன் பிரம்மண்ய தேவன், பிராமண விஸ்வாசம் உள்ளவன், பிராமணனுடைய குழந்தைகளை கொண்டு வந்தால் பகவானே வந்துடுவன்னு எண்ணத்தோடு கூட நான் நீ எடுத்துன்னு போ, உங்களை ரெண்டுமே பார்க்குறதான் பண்ண ஏற்பாடுன்னு சொல்கிற பொழுது, எத்கிஞ்சித் பௌருஷம் பும்சாம் மேனே கிருஷ்ணானுகும்பிதம், தனியான ஒரு சாமர்த்தியம் தனக்கு இருந்தால் அது பகவான் அனுகிரகம்னு நினைக்கும். தன்னுடைய வீட்டு நினைக்கக்கூடாது. போட்டு அந்த இடத்துல கட்டங்கள் வருது ஜனங்களுக்கெல்லாம். எத்கிஞ்சித் பௌருஷம் பும்சாம் மேனே கிருஷ்ணானுகும்பிதம், பகவானுடைய கருணை கருணைன்னு நினச்சி அதை ஃபீல் பண்ணி சொல்லணும். வெறும் சொல்லிடுறது அது கருணைன்னு சொல்லி டயத்துக்கு ஆரம்பிக்கிறேன், டயத்துக்கு முடிக்கிறேன், அவர் கருணை சொல்கிறார் அப்படின்னு சொல்கிற அசத்துக்கள் இருக்கு. அது மேலுக்காக அந்த பகவானுடைய கருணைன்னு சொன்னால் ஃபீல் பண்ணி சொல்லணும். பகவானுடைய கருணைனால் எந்த சமயத்தில் நம்முடைய வாய் பேச முடியாமல் இருக்குமோ, எந்த சமயத்தில் பகவானுடைய கருணை இல்லாத வாய் பேசுறது நிற்கும், கை நிற்கும், பேசுறது அப்படின்னு இருக்கும். அந்த பயத்தோடு சொல்லணும். மனோரசோ மதியோயம் சஃப சர்வசாத்வயா நிர்விக்னேவ கிருத்தம் யஹா தாசோகம் தவ கேசவான்னா, பாகவதம் சப்தாகம்ங்கிறது பரமாத்மாவுடைய கிருபையினால் பூர்த்தியாகணுமே. மலை போன்ற காரியம் அது நடக்கிறது. அவர் ஏதோ சொல்லிக்கிறார், அது இத்தனை மணி நேரம் தான் ஆகும், அதுக்கு படிக்கணும்டா, இத்தனை மணி நேரம் படித்தா உனக்கு ஆகும், படிக்க முடியாது அவனுக்கு செக் பண்ணிவிட்டான், நேரம் தான் ஆகும், பாராயணாக. அதாவது எறும்பு ஊரின்றே இருந்தால் 100கணக்கான மைல் போயிடும். கருட பகவான் தான் வேகமாக போவார். அவர் போகலைன்னா அங்கேயே தான் இருப்பார். கச்சன் பிவிதிகோ யாதி யோஜனாம் சதம் அகச்சன் மைனதேயோபி பதமேகம் கச்சதின்னு கவிகள் சொல்லியிருக்கார். கருட பகவான் தான் போகலை, இவர் இருத்தில் இருக்கார், அதுக்கும் அங்கே தான் இருப்பார். இந்த மாதிரி அந்த உணர்வோடு அந்த பாகவத சப்தாகம் பண்ணும்பொழுது பகவானுடைய கருணையை தான் நடக்கும்னு நினச்ச வாழ்க்கை அது தெரியும். இதை கருணையை வழிட்டு பேசிக்கொண்டு அப்படின்னு கிருபையும் சொல்வார் அப்படின்னு ஒரு மெக்கானிக்கலாக சொன்னால் அது ஆகும். எத்கிஞ்சித் பௌருஷம் பும்சாம் மேனே கிருஷ்ணாகும். அர்ஜுனன் 10 பிள்ளைகளை பிராமணன்கிட்ட படைத்து அந்த அனுகிரகம் பகவானுடைய அனுகிரகம்னு தெரிஞ்சது. இந்த பகவானுடைய பையங்கள்லாம் சேர்ந்து சாம்பன்கிற பையனுக்கு கர்ப்பிணி வேஷம் மட்டும் மகளிர்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துறான். இந்த குழந்தை ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமான்னு ஆசைப்படுறாள்னா, அதில் துர்வாசத்து மகர்ஷி வாழலாம் இருக்கா. விஸ்வாமித்தர் ஞான திருஷ்டியில் பார்த்தார், வேஷம் போட்டிருக்கான்னு தெரிஞ்சு, ஏன்னா எங்கள் பள்ளியாக பண்ணுற பிறக்கும் உலக்கேன்னு முதலம் குலநாசம், குலத்தை அழிக்கக்கூடிய உலக்கையாக்கும் முகம். உனக்கா வேஷத்தை அலைஞ்சான் கையில் உலக்க இப்படி விபரீதமாக மகான்கள்ட்ட இருந்தால் என்ன கட்டம் வரும்னு காமி. எந்த கட்டம் வந்தாலும் பரமாத்மா கிருஷ்ணன்ட்ட சொல்லுவ. இந்த யாதவாள்லாம் அவள் அன்னைக்கு தோணல பரமாத்மாவிட்ட சொல்லணும்னு நேர குருதேன மகாராஜிட்ட சொல்லணும். அவர் பார்த்தார், இந்த உலக்கியனால் குலம் அழியும் அப்படின்னா உலக்கியனால் ஒருத்தன் அடிச்சுப்பான், அதை பொடி பண்ண முடியும், அதை கொண்டு போய் சமுத்திரத்தில் போடும் அப்படி புத்தியினால் தெய்வத்தினுடைய நிலையை டிகிரி இருக்குது, அதை மாற்ற முடியாது. புத்தியினால் மாற்ற பார்க்குறார் அவர். அதை அப்படியே போட்டால் ஒரு
கண் பொடி பண்ண முடியல, அதையும் போட்டு விடுனார். இந்த பொடியாக இருக்கக்கூடியதெல்லாம் அந்த பிரபாத இடத்துல கோரையாக முளைச்சுன்னு இருக்கு. பிற்பாடு யாதவாள்லாம் அடிக்கப்படுறதுக்காக அது முளைச்சிருக்கு. இந்த கணுவை ஒரு மீன் சாப்பிட்டது, மீனவன் பிடிச்சான், அது வியாபாரத்துக்கு வடன்ட்ட வடன் அந்த மீனுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த கணுவை தன்னுடைய பானத்தினுடைய நுனியில் கூறாக வச்சுட்டான். அந்த பானத்தான் ஸ்ரீகிருஷ்ணனை அடிக்கிறதுக்கு உபயோகப்படுறது. அந்த பிரம்மசாபத்துக்கு தானும் கட்டுப்பட்டிருந்தேன்னு காமிக்க பகவான் பண்ண ஏற்பாடு. இவ்வளவும் பரமாத்மாவுது. பகவான் ஞாத சர்வாத்ஸா ஈஸ்வரோபி ததன்யசா கர்த்தும் நைச்சத் விப்ரசாபம் காலரூபி அன்மபோததா. சர்வம் தெரியும், ஆனால் அதை மாற்ற முடியும், ஆனால் மாற்ற இட்டமே அப்படின்னு 11ஆவது ஸ்கந்தம் முதல் அத்தியாயம் கடைசி ஸ்லோகம். கர்த்தும் நைச்சது விப்ரசாபம் கால்ரூபியான கால்ரூபியான பகவான் மாற்ற ஆசைப்படலை. அப்படி மாற்ற முடியும், மாற்றலை. தன் குடும்பத்துக்கு ஏற்பட்ட பிரம்மசாபத்தை மாற்றாமல் இருந்தால் முடித்தார். அடுத்த அத்தியாயத்தில் 2வது அத்தியாயம் கோவிந்த பஜகுப்தாயாம் கரவத்யாம் குரோத்வஹா அவாத்சீத் நாரதா அபேக்ஷம் கிருஷ்ணோபாசனலாலசா. அடுத்த அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகத்தில் என்னது? கோவிந்த பஜகுப்தாயாம், பகவானுடைய திருக்கை காரணமாக ஆளப்படுகின்ற துவாரகையில் நாரதர் தங்கியிருக்கார். நாரதர் ஒரு இடத்துலையே எப்போதும் இருக்க முடியாது. பிராமண சாபம் அவருக்கு இருக்கு, நின்னிடத்தில் நின்னாமல் போகிறதுக்கு. அது பகவானுடைய ஆளுகையில் இருக்கக்கூடிய துவாரகையில் செல்லாது. பழையான சொல் இது. பாண்டிச்சேரி இங்கே பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் சேர்ந்து தவிர பாண்டிச்சேரிக்கே ஓடி வேணாம், ஜெயிலேருந்து ஓடுவான். அவன் கோவிந்த பஜகுப்தாயாம், தன்னுடைய குடும்பத்துக்கு ஏற்பட்ட சாபத்தை மாற்றிக்க முடியும், ஆனால் மாற்றிக்க இஷ்டப்படலை அப்படின்னு முதல் அத்தியாயத்தில் கடைசி ஸ்லோகம். 2வது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகம் என்னமோ பகவான் ஆளுகையில் இருக்கக்கூடிய துவாரகையில் நாரதருக்கு பிராமண சாபம் செல்லாது அப்படின்னு. பக்தனுக்கு ஏற்பட்ட பிரம்ம சாபத்தை விளக்கிறார், தனக்கு ஏற்பட்ட சாபத்தை ஏற்றுக்கிறார். ஆமாம். அதனால் இது பாகவதம் முடிக்கூடிய ஜனங்களுக்கு அறிவுரை. அதாவது ஏன்னா நீங்கள் போகிற இடத்துலாம் சரியாக இருக்குது, உங்கள் குடும்பம் பிடிக்க அப்படிங்க மஞ்சள் எல்லாம் பழகின்ற உங்கள் குடும்பம் அதுவா அது மாதிரி போராடமாக சேமாக இருக்குன்னு நீங்கள் அவர் சொல்கிற வார்த்தையை கௌரவித்து போராடணுன்னா இருக்குன்னு அந்த மாதிரி அதுவாக இருக்கு. அப்படி மேலே உங்கள் குடும்பம் இப்படி இருக்கேன்னு மறுமணியும் கட்டாக்க சொல்கிறேன். அதாவது பகவானுடைய பஜனை பண்ணுறது என் குடும்ப கட்டத்தை நிறுத்தணும் பண்ணும் அப்படின்னு நினச்சி நான் பண்ணல. மோட்சாடையணும், இந்த ஜென்மா கடைசி ஆகணும் அப்படின்னு நினச்சி தான் பஜனை பண்ணுறது. அது ஒன்றும் அந்த ஜனங்களுடைய கட்டத்தை போக்கி ஜனங்களுக்கு க்ஷேமமாக இருக்க முடியாது பண்ணுறானே, அந்த பரமாத்மாவுடைய கருணை அப்படின்னு. இது பகவத் சங்கம். ஏன் இப்படி இருக்குது? இது பகவத் அபிப்பிராயம். அவன் இந்த குடும்பத்தை இப்படி கஷ்டப்படுத்தணும்னு இருக்கிறான். நினைச்சானா பண்ண முடியும், நினைக்கிறான். ஒரு வருஷத்தை கட்ட வேண்டும். ஒரு ஸ்லோகம் ஒருத்தருக்கு ரொம்ப பரமக்ஷேமம் கொடுக்கும், அதே ஸ்லோகத்தை அவத்தி பண்ணுவார் இன்னொருத்தர், அவருக்கு கட்டமே தெரியாது. இதெல்லாம் பகவத் சங்கல்பம். நாரத மகர்ஷி எங்கள் தங்கி இருக்கும்போது ஒரு நாள் வசுதேவர் தேவகியோடு இருந்து நம்ம மகாத்மா நாரதரை சொல்கிறார், தெய்வங்கள்லாம் அந்த நிழல் மாதிரி சாயைவ கர்ம செஞ்சுவாக, நிழல் எப்படி நம்ம பண்ண மாதிரி பண்ணும், அது மாதிரி தேவதைகள்லாம் ஜனங்கள் கொடுத்த அவிர்வாகத்தை கொண்டு அதை பெற்று மழை முதலே சௌரியத்தை கொடுப்பாள். அந்த செய்த காரியத்துக்கு பிரதி பண்ணுவாள் தேவதைகள். மகான்கள்லாம் எப்படி
ஒரு விதமான பிரதிப்பிரயோகத்தை எதிர்பார்க்காமல் வலுவில் அனுகிரகம் பண்ணுவாள். அப்பேற்பட்ட உங்கள்கிட்ட ஜென்மா எடுத்தவாள் சகல மங்களங்களையும் அடைந்து மோட்சத்தை அடையக்கூடிய வாக்கியத்தை கொடுக்கக்கூடிய உபாயம் எதுன்னு கேட்டார். துவஜா பரமகல்யாணஹாம் புண்ணியஸ்ரவண கீர்த்தனஹாம் ஸ்மாரித்தோ பகவானந்தியா தேவோ நாராயணோ பவான். பகவானை நினைக்க பண்ணீரே பரம பாக்கியம் அப்படின்னு நிமிஷந்தரம் பகவானை நினைச்சுன்னு இருக்குவார். அப்பேற்பட்ட நாரதர் ஒரு கதைக்கு சொல்லி அதனால பகவானுடைய ஸ்மரணம் இருக்க முடியாது பண்ணின வசுதேவரை கொண்டாடுறார். அதாவது இந்த பாகவத தர்மங்கிற தர்மமானது சுதா அனுபட்டித்தோ தியாதா அதிருத்தோபானமோதிதா சத்ய புனாதித தர்ம தேவா விஸ்வத்ருகோபிகி. தர்மத்தை கேட்டா புண்ணியம், சொன்னா புண்ணியம், அடிக்கடி படிச்சிருந்தா புண்ணியம், அதுக்கு மேலே ஆதரவு காமிச்சா புண்ணியம், ஆமோதிச்சா புண்ணியம். அப்பேற்பட்ட தர்மத்தை சொல்லின்னு இருந்தால் சத்ய போனாதி உடனடியாக க்ஷேமத்தை கொடுக்கும் சகலங்களுக்கு. அப்பேற்பட்ட தர்மத்தை நீ சொன்னபடி சொல்கிறேன், தான் சொல்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் 9 ரிஷிகள் யோகிகள் ஜனக மகாராஜனுடைய யாகத்தில் வந்தாள். அவளை பார்த்த உடனே மகானான ஜனக மகாராஜன் சேவதினான். சாதுக்களுடைய சங்கம் ஒரு அரட்சணம் கிடைச்சா கூட அது பெரிய புதையல் கிடைச்சா மாதிரின்னு சொன்ன. அதனால் எந்த தர்மத்தை செய்தால் பகவான் தன்னை அண்டினவனுக்கு தன்னையே கொடுப்பானோ அது சொல்லணும்னா முதல்ல 9 யோகி ஒவ்வொரு யோகியாக அந்த அதை சொல்லி தர்மத்தை சொல்லி மோட்சத்தை கொடுக்கக்கூடிய காரியத்தை உதவி பண்ணுறான். 91, 92ன்னு 2 தசகம் வட்டத்தை அதில் 2 தசகம் நவயோகி வாக்கியம். அதை அனுஷ்டானத்தில் கொண்டு வரணும்னு மகானான பட்டத்தை அது பகவானுடைய தவக்கருவைய ஒவ்வொரு இடத்தையும் தபக்காரும் உன்னுடைய கருணையினால் வரும், உன்னுடைய கிருபையினால் வரும்னு சொல்கிறார். வழிய நான் பண்ணுவேன்னு சொல்ல என்ன சொல்கிறார் முதல் யோகி கவிருவாச்சா மன்னே குஜஸ்தித் பயம் அச்சுதஸ்யா பாதாமுஜோபாசனம் அத்த நித்தியம் உத்திக்னபுத்தே அதாத்மபாவாத் விஸ்வாத்மனா எத்தன வர்த்ததே பீங்கி ஏவை பகவதா புரோக்தாக உபாயாகி ஆத்மலப்தே அந்தப்பும்சாம் அவிதுஷாம் வித்தி பாவதான்கிதான். பரமாத்மாவனுடைய பஜனம்தான் எக்காலத்தையும் எந்த இடத்தையும் யாருமாயும் அச்சம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமை. அந்த பகவானை பஜனை பண்ணுறதுக்கு பலவிதமான கட்டங்களை அனுபவிச்சிருக்கிற ஜனங்களுக்கு பகவானுடைய பஜனமானது ரொம்ப சுலபம். அந்த பகவத் பஜனங்கிறத ரிஷிகள் சொல்லலை, ஏவை பகவதா புரோக்தாக பகவானே சொன்னது. இந்த விஷயத்தை வேதங்கிற கண் தர்மசாஸ்திரங்கிற கண் ரெண்டும் தெரிஞ்சு பண்ணலாம், கண்ணு தெரியாமலும் பண்ணலாம்னு. வேதமோ தர்மசாஸ்திரம் ஒன்றும் தெரியாது, பகவான் காப்பாற்றுவோன்னு தெரியும். அந்த லெவலில் அந்த பண்ணால் கேள்வ மாட்டான்னு சொல்கிறார். நப்பிரமாத்தியதை கருகித்தது. அதுக்கு ஒரு கதை சொல்லுவார் மாயரம் சாஸ்வா. அதாவது ஒரு பிரம்மச்சாரி பையன், அவனுக்கு ஒன்றும் படிப்பும் இல்லை. அவன் பொழப்புக்காக அவன் உத்தமமான பிரம்மச்சரிய ஆசிரமத்தை பைக்ஷாச்சரணம்னு பிக்ஷை இருக்கிறது நல்ல காரியம் இல்லையோ, அதை எடுத்து அதை பண்ணி சாப்பிட்டு வந்தான். அப்பேற்பட்ட பிரம்மச்சாரிக்கு உத்தர பொண்ணம் கொடுத்தார். இந்த நாளில் மாட்டார். அந்த நாளில் அந்த பிரம்மச்சாரி கிரகஸ்தன் ஆகிட்டார். கிரகஸ்தனான பிறகு பிச்சை எடுக்கப்படாது, பிச்சை எடுக்கலாம். அதுக்காக ஒரு பெரிய வித்வான்கிட்ட போய் நான் என்ன பண்ணோம், ஸ்லோகம் எழுதிக்கணும். ஸ்லோகம் நான் சொல்ல வேண்டாம், ஸ்லோகம் தான் வரும். ஸ்லோகத்தை ஒன்றும் படித்து நான் பண்ணல, உனக்கு ஒரு பதம் சொல்கிறேன்.
அது ஸ்ரீகிருஷ்ணாய நமஹ அப்படின்னு சொன்னது. ஸ்ரீகிருஷ்ணாய நமஹ சொல்லிட்டு உஞ்சுவர்த்தியில் அக்ஷதையை வாங்கிக்கோ, அதை கொண்டு 10 லிட்டர் கொடுத்து சாப்பிடணும். அவன் ஸ்ரீகிருஷ்ணாய நமஹ சொல்லி அதே ஆவர்த்தி பண்ணி 2-3 வருஷம் காலம் தண்டுறான். ஒரு கிரகத்துக்கு வரும்போதும் அன்னைக்கு வெயில் ரொம்ப கடுமையாக இருந்தது. அந்த வெயில் சிரமத்தில் ஸ்ரீகிருஷ்ணாய நமஹங்கிறதுக்கு ஸ்ரீ திருஷ்ணாய நமஹான்றான். அந்த வார்த்தையை காட்டான் வியாக்கரணம் முடிச்சோம். அவன் காதில் இது விழுந்த உடனே கோபம் வந்து வியாக்கரணம் முடித்தவாளுக்கு ஏக சப்தா சம்யக் ஞாதா சுற்று பிரயுக்தா சொர்க்கே லோகே காமதுக் பவதி. ஒரு சப்தமாக இருந்தாலும் அதை நன்னா தெரிஞ்சுக்கொண்டு எப்படி உபயோகப்படணுமோ, எப்படி அந்த பதத்தை உச்சரிக்கணும், அப்படி உச்சரித்தா காமதேனு மாதிரி அந்த பதவியும் உனக்கு கொடுக்கும். அது மாதிரி சம்ஸ்கிருதத்தை ஏதாவது ஒரு பதத்தை கிரிகி சீலகா பாதபகாங்கிற பதத்தை சொன்னால் காமதேனுன்னா பகவானுடைய சரித்திரத்தை சொல்லக்கூடிய பாகவதம் ராமாயணங்களாம் கல்பவருஷம் காமதேனு. அதை வேலை பேசப்படாதுன்னு நினைச்சுன்னு இருக்கிறவாளுக்கு கட்டமாக இருக்கும், கட்டமே இருக்காது. அவன் கோபிச்சு கொண்டு ஒரு பதம் சொல்லி ஒரு ஸ்லோகம் சொல்லலை, இதுக்கு சரியாக சொல்லி ஸ்ரீகிருஷ்ணான்மா அப்படின்னு வைக்கிற பொழுது இந்த பிராமணர் ஏதோ போடுறதுக்கு இஷ்டம் இல்லை, அதுக்காக ஏதோ சொல்கிறாருன்னு நினச்சிட்டு 4ஆம் போனார். அவருக்கு அக்ஷதையாரை போட்டால் அவர் வாங்கிட்டு போயிட்டார். ராத்திரி இந்த வியாக்கரணம் முடித்தவன் சொப்பனத்தில் ஆஞ்சநேயன் வந்தார். குத்திரர் 8 குத்து எனக்கு குத்திரீர் நீ ஏன் அந்த உஞ்சத்து பிராமணனை கோச்சுண்டேன்னார். அவர் தப்புன்னு சொன்னாரேன்னா ஸ்ரீகிருஷ்ணாய நமஹான்னு இந்த வியாக்கரணம் முடித்தவர் சொல்கிறார். ஆஞ்சநேயன் நம்ம வியாக்கரணம் பண்ணினால அதுக்கு சமாசம்னு அர்த்தம். ஸ்ரீயாம் ஜெகன்மாதரி சீதாதேவியாம் திருஷ்ணா அத்தியந்தாசக்தி எஸ்தி சக ஸ்ரீகிருஷ்ணா தஸ்மை சிருஷ்ணான் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, லக்ஷ்மி ரூபத்தில் இருக்கக்கூடிய சீதாதேவியனுக்கு அதிக பிரியத்தினால தேவி பிரிந்த பொழுது மடவை கண்டியா கொடிய கண்டியா சிறிய கண்டியான்னு சொன்னார். ராமருக்கு நமஸ்காரம் இருக்கா. என்னது இப்போது கிருஷ்ணனுக்கு மேலே ராமன்னார் அப்படின்னு படித்தவன் விஷயத்தை சொன்னாக்க அதுக்கு கட்டுப்படணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த படிக்காதவன் தான் ஏதாவது மூர்க்கத்தனமாக போய் படித்தவன் வாங்கிக்கணும். திருப்பி குத்துறார். ஏன் தப்புன்னு சொன்னேன் நான், நாளைக்கு அவரை தப்புன்னு சொல்லாமல் 8 மரக்கால் போட்டுறேன், என்னை விட்டுடும் அப்படின்னா. அது மாதிரி ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹான்னு சொன்னால் கூட பகவானுடைய அனுகிரகத்தினால அதை எப்படி இன்டர்பிரட் பண்ணுமோ அப்படி பண்ணி அவனை காப்பாற்றும். ஒன்றுமே தெரியவனா காயேன பாச்சா மனசேந்திரியவா புத்தியாத்மனாவா அனுசுதஸ்வபாவாத் கரோதி யத்யத் சகலம் பரஸ்மி நாராயணாயேதி சமர்ப்பயாத்து. தன்னுடைய உள்ளாலேயோ மனசினாலேயோ வாக்கினாலேயோ பண்ணக்கூடிய இந்திரியங்களாலேயோ புத்தியினாலேயோ மனசினாலேயோ பண்ணக்கூடிய கர்மாவை ராத்திரி படுத்துக்கிற போது நாராயணாயேதி சமர்ப்பயத்தது, நாராயணனுக்கு சமர்ப்பணம்னு நினச்சுட்டா அந்த காரியம் புண்ணியமோ பாவமோ அதனுடைய பலம் இவனை தாக்காமல் இருக்கும். சுபாசுப பலீரேவும் மோட்சதை கரோமந்திரி. இந்த 2வது வஸ்துன்னு நினச்சிருக்கா இல்லையா, இதனால்தான் அவன் கஷ்டம் வருது அப்படின்னு உபநிடத்து சொல்கிறது. திதிஜாத் அந்தர்மகன் பயம் பவதி. 2வது இல்லை, ஒன்று தான் உலகத்தில் ஒன்று தான் நினச்சா சண்டை போடுறது ஸ்நேகம் வச்சுக்கிறதுன்னு யார் உத்தரவில்லையே அப்படின்னு பாரு. அந்த விஷயத்தை சொல்கிற புரியுது. ஆனால் இவன் வேண்டவன் வேண்டாதவன்கிற மாயை இருக்குது, அஜ்ஞானம்க்கு. அது மாயை நான் மாயை யார்கிட்ட இருக்குது? தெய்வீக்கியஷா குணமயி மாமாயா துரத்தையா மாமையே பிரபத்தியந்தே மாயா மேதாம் தரந்து. பகவானுடைய கையில் இருக்கக்கூடிய மாயை இல்லையா, அவன் காலை பிடிச்சிருந்தா அந்த மாயை தரணம் பண்ணலாம். மாயை தரணம்னா கிடக்கலாம் அப்படின்னு சொல். எப்படி ஒரு மகான் சொல்கிறார், ஒரு சொப்பன வித்துக்காரன் பாம்பை ஏவி விட்டுருக்கான். நம்மெல்லாம் பார்த்துக்கிறவாள்லாம் நடக்கிறோம். அவன் புள்ள சிரிக்கிறான்.
நமக்கு அது பொய்ன்னு தெரியாமல் நிஜமாக தெரியறதுனால பாம்பை கண்டு அஞ்சிரும். ஆனால் அவன் புள்ள இது தோற்றம்னு என்னனால அவன் சிரிக்கிறான். பார்த்து எப்படி அந்த சுப்புடுபிதான் பிள்ளைக்கு சத்தியம் இல்லைன்னு சொன்னவொன்னே வருத்தம் இல்லையோ, அது மாதிரி இந்த மாயை சத்தியம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டா நமக்கு எந்த விதமான துக்கம் கிடையாது. அதுக்கு என்ன ஒன்றும் பகவான் எப்படி சுப்புடுபிதானுடைய அனுகிரகம் பண்ண முடியும்? அது மாதிரி மாயங்கிற அந்த விஷயத்தை கிளப்பி விட்ட பரமாத்மாவை கட்டியாக ஓடிச்சுக்கணும். தன் மாயையா அசா புதா ஆபஜேத்தம் பக்தியா ஏகையா ஈசம் கொள்ளுங்கள். பரமாத்மாவுடைய சரித்திரங்கள் நிறைய கேட்கணும். அவனை அப்படி முடியல, அவன் நாமங்களையாவது கேட்கும். சுபத்ராணி ரசங்கபாணி ஜன்மானி கர்மாணி யானி லோகே கீதானி நாமானி தர்சகானி காயன் விலஜ்ஜா விசரேத் அசங்கா ஏவம் மிருதா ஸ்வப்ரியநாமகீர்த்தியா ஜாதானுராகா யுஜித்த உச்சைகி அதத்யத்சோரோதிதி காயதி ரௌதி காயதி உன்மாதவது நிறுத்தியதி யோகவாக்கியா. பரமாத்மாவுடைய சரித்திரங்களையும் நாமங்களையும் திரும்ப திரும்ப காது கொடுத்து கற்றுக்கணும். அதை கதறணும். பகவன் நாமத்தை சொல்லி ஹிருதயம் உருகணும், கண்ணீர் பெருகணும், ரோமாஞ்சம் அடைந்து பகவன் நாமத்தை சொல்லணும். எங்கே பார்த்தாலும் தெய்வங்கிற பாவத்தோட கம்மாஜம் அக்னிம் செல்லம் மகிஞ்ச ஜோதிம் சிதத்வானி நிசோத்ருமாதீன் சரித் சமுத்திரம் ஹரே ஷரீரம் பூதம் பணயதன்யா. எல்லாம் பகவத் ஸ்வரூபங்கிற எண்ணத்தோடு நீலங்கள் ஆகாசம் எதை பார்த்தாலும் பரமாத்மா நினச்சி நமஸ்காரம் பண்ணணும். அப்படி பண்ணால் என்ன பண்ணுவாள்? இது பைத்தியம், இந்த பைத்தியம், இது பைத்தியம் இல்லாட்டாக்க அதை பார்த்து இதை பார்த்து எல்லோரும் நமஸ்காரம் பண்ணுவோம். அப்படி உண்மை அதை பார்த்து நிறுத்தி வாக்கியா. பைத்தியம் முடித்தோன்னு என்னை ஜனங்கள் ஒதுக்கணும். அப்படி ஒதுக்கிற காலம் என்னைக்கு வரும்? அப்படி உண்மாதீவ பிரத்யன் ஐ குறுகுருணாம் லோகவாக்கியா சரேயம். உலகம் ஒதுக்க முடியாத நிலைமை என்னைக்கு வரும்னு பிரார்த்திக்க கற்கிறாள் பட்டதி. பகவானை பக்தித்தன் இருந்தால் பகவத் பஜனம் வருது, அதனால வைராக்கியம் வரும், அஞ்ஞானம் வரும்னார். பக்தி விரக்தி பகவத் பிரபோதா. எப்படின்னா யதா துஷ்டி புஷ்டிக்கு கிருதபாயா அனுகாசம். 4 நாள் சாப்பிடல, எங்கேயோ ட்ரெயின் நிறுத்து காலத்தில், அதனால் கிடைக்கிற ஏதோ ஸ்டால் ஒரு ஸ்டேஷன் இருந்தால் கண்ணத்தை வாங்கி சாப்பிடுவோம். அது மாதிரி இல்லாமல் பாலத்தில் நிற்கிறதுனால நடுவரியில் கஷ்டப்படுறான். 4 நாள் போட்டு அந்த பேப்பரில் வருமே இந்த இடத்துல நிற்கிறது அப்படின்னு. அது ஒரு பந்து அவன் மாதிரி அந்த ட்ரெயினில் போகிறான், அது நிற்கிறதுன்னு சொல்கிறாரே, அவன் என்ன பண்ண நினச்சி அது புளியோதரை தயிர் சாதம் எடுத்துக்கொண்டு வரான். அவனை பார்த்தா இந்த ஏசி முதலிய கேரேஜில் வெளியில் இருக்கிறது உள்ளே இருக்கிறது தெரியாது. சிரமப்பட்டு கடைசியில் அவன் பிடிச்சா அவன் பேச முடியாமல் இருக்கான். பேச முடியல, வாய் பேச முடியலை, கண் பஞ்சனை போனது, காது கேட்கிற இதுவாக இருக்கான். இவர் தான் தெரிஞ்சுண்டு தன்னுடைய பந்துன்னு ஒரு உருண்டை சாத்தை உருட்டு போட்டான்னா கொஞ்சம் பசி நிவர்த்தி, கொஞ்சம் பேச முடிகிறது, கண்ணை பார்க்கறது. 32 கபலம் உள்ள போட்டால் பூர்ண பசி நிவர்த்தி, பூர்ண இந்திரிய பாட்டமும் பூர்ண உற்சாகம். அது மாதிரி பகவான்கிட்ட பக்தி பண்ணிட்டு இருந்தால் பக்தி விருத்தியாகும். பகவானுடைய பக்தியினால் உலகத்தில் உள்ள பொருளில் உள்ள அபிமானம் குறையும். அதுக்கு விரக்தியின் மீது, அதுக்கு மேலே பகவத் ஸ்வரூப ஞானம் தானாக புரியும். பக்தி விரக்தி பகவத் பிரபோதா அப்படின்னு சொன்னார். மகானான ஜனகர் உத்தம பக்தன் யார் மத்திய பக்தன் யார் பிராகிருத பக்தன் கேட்டபோது, உத்தம பக்தன் எங்கும் பகவானை பார்க்குறவன், மத்திய பக்தன் பரமாத்மாவிட்ட பிரியம் பிரேமே, பகவத் பக்தாள்கிட்ட பிரியம், பகவான்கிட்ட ஈடுபடும் முன்னே
சொல்கிற சாதாரண ஜனங்கள்கிட்ட கிருபை. பகவானுடைய சரித்திரத்தை பற்றி வெய்யறானே அவன்கிட்ட துவேஷம். அவன் அவனை போயிட்டு அவன் பகவானை பற்றி வைவான், அதை கேட்க வேண்டாம் அப்படின்னு உபேட்சை பண்ணுறானே, இண்டிஃபரெண்ட்டாக பழகானே, அவன் மத்தியமுக்தன். அதமுக்தன்னா சொல்லணும், உத்தவன் மத்தியவன் அதவன். பக்தியில் ஈடுபட்ட பிறகு அதமனே இல்லையா. பிராகிருத்தன்னா என்ன? பிரகிருத்தே வர்த்தமான பிராகிருதா. பக்தி மார்க்கத்தில் காலெடுத்து வச்சுருக்கான் அவளை. அவன் அதாவது கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமியை நமஸ்காரம் பண்ணுவான், ஆனால் அடியானுகளை நமஸ்காரம் பண்ணுறான். இவரை போய் நம்ம மாதிரி காஃபி சாப்பிட்றார், நம்ம மாதிரி தூங்குறார் சாப்பிட்றார், இவரை போய் தெய்வம் நமக்காது அப்படிமா. கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு பூஜை பண்ணணும். அர்ச்சாயாமேவ ஹரையே பூஜாம் யஸ்ஸமீம். அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு மட்டும் பூஜை பண்ணுறானே அவன் பிராகிருதன்னார். ஏன்? அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வத்தையும் சீலை என்னும் அது கற்பனை என்னும் பேசாமல் அதையாவது தெய்வம்னு சொல்கிறானே அவன் பிராகிருத பக்தி. இப்படி அந்த ஏன் பிராகிருதம் சொல்கிறார்? அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வத்தை தெய்வம்னு நினச்சி பூஜை பண்ணி